கொலையடி சொன்ன மாதிரி கிரிக்கெட் களத்துக்குள்ள வாயை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்ட 3 ஆங்கிரி ஃபைட்ஸ் இன் கிரிக்கெட். நம்பர் 1 மிச்சல் ஜான்சன் கோவக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு 2013 ஆஷஸ்ல. அன்னைக்கு மேட்ச்ல காத்து அதிகமா அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அதனால சைட் ஸ்கிரீன் ஆடிட்டே இருந்துச்சு. அப்ப கெவின் பீட்டர்சன் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. மிச்சல் ஜான்சன் பவுலிங் போட வரும்போது சைட் ஸ்கிரீன் டிஸ்டர்ப் பண்ணதால டக்குன்னு பவுலிங்கை ஸ்டாப் பண்ணிருப்பாரு. அதை பார்த்து மிச்சல் ஜான்சன் காண்டாகி ஏன் பவுலிங்கே நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பாலை தூக்கி வீசி இருப்பாருங்க கெவின் பீட்டர்சன் மேலேயே. அதனால ஷாக் ஆகிட்டாரு கேபி. யோ நான் என்னையா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆனா மிச்சல் ஜான்சன் ஏன் பவுலிங் ஸ்டார்ட் பண்ற எதுல பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்த தொடங்கிட்டாரு. அவர் கண்டபடி வாய்க்கு வந்தது திட்ட கேபி எதுவுமே புரியாம முழிச்சிட்டு நிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பால்ல சிங்கிள் தட்டி விட்டுட்டு வேணும்னே வழிமறிக்கிற மாதிரி கேபி குறுக்கல வந்து நின்று இருப்பாரு மிச்சல் ஜான்சன். வந்தவரே பீட்டர்சன் முன்னாடி நின்று மறுபடியும் கத்தி எச்சி தெரிக்கிற மாதிரி கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கெவின் பீட்டர்சனை சமாதானப்படுத்தினாங்க. ஆமா, கெவின் பீட்டர்சனை மட்டும்தான் சமாதானப்படுத்தினாங்க. ஆனா அந்த ஆஷஸ்ல மிச்சல் ஜான்சன் எவ்வளவு விக்கெட் தெரியுமா தூக்குனாரு? 37 விக்கெட். அதுக்கெல்லாம் காரணம் இந்த அக்ரஷன் தான். நம்பர் 2 தமிழ் கமெண்ட்ரியில ரசல் அர்னால்டை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த ரசல் அர்னால்ட் கங்குலியவே வம்பு கிழித்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க. 2002ஆம் ஆண்டு இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு ஓடி மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப ரசல் அர்னால்ட் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. பேட்டிங் பண்ணிட்டு ஒரு ஷாட் அடிச்சுட்டு ரன் ஓட ட்ரை பண்ணிருப்பாரு. ஓடினவரு டேஞ்சரஸ் ஏரியால ஓடிடுவாருங்க. அதாவது பிச்சுக்கு நடுவில் ஓடிடுவாரு. அதை பார்த்த கங்குலி சரியான காண்டாயிருவாரு. அவர் ரொம்ப எல்லாம் கோவமா கத்திருக்க மாட்டாருங்க. கிட்ட வந்துதான் பேசியிருப்பாரு. ஏன்னா அதே சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கங்குலி ஃபைன் வாங்கி இருந்தாரு. அதனால சாந்தமா தான் வந்து ஏன் டேஞ்சரஸ் ஏரியால ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா ரசல் அர்னால்டு தான் உனக்கு என்ன பிரச்சனை, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவும் கங்குலி பொறுமையா தான் பேசியிருப்பாரு. ஆனா சண்டையாக அதுக்கப்புறம் கங்குலி வேலையை கட்ட வர இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே 2 பேரையும் தடுத்துட்டு இருப்பாங்க. நல்ல வேலை அன்னைக்கு கங்குலி நல்ல மூட்ல இருந்தாரு. இல்லன்னா அர்னால்டையே புரட்டி போட்டு படுக்க வச்சிருப்பாரு. நம்பர் 3 ரீசெண்டா 2025ல பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. பாபர் அசம் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது வியல் முல்டர் பவுலிங் பண்ணிருப்பாருங்க. அப்ப பாபர் ஸ்ட்ரைட்ல அடிக்க ஃபாலோ த்ரூவா வியல் முல்டர் அதை பிடிச்சிட்டு கோவத்துல பாபர் அசம் மேலேயே தூக்கி வச்சிருப்பாருங்க. ஸ்டெம்புக்கு அவர் தள்ளி தான் நின்று இருப்பாரு. இருந்தாலும் பாபர் அசம் மேலேயே கோவமா வியல் முல்டர் தூக்கி வச்சிருப்பாரு. அதனால பெரிய பிரச்சனையா ஆயிருச்சு. பாபர் அசம் சண்டைக்கே போயிட்டாரு. ஏன்னா பாபர் அசம் மேல பால் பட்டது சாரி கேட்டிருக்கணும்ல வியல் முல்டர். ஆனா அவர் சாரியே கேட்கல. அதனால 2 பேருமே முறைச்சுக்கிட்டு வந்து நின்னாங்க. அம்பீர்ஸ் எல்லாருமே வந்து தடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில ஏடன் மார்க்கர் தான் உள்ள வந்து சாரி ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசம் கிட்ட சாரி கேட்டிருப்பாரு.